ஜோதிமணி தன்னுடைய உறவினர் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதற்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பதிலளித்துள்ளார். நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி. நானும் செந்தில் பாலாஜி அண்ணனும் ஒரே கோயிலுக்கு போறவங்க, உறவினர் தான். நானும் ஜோதிமணி அக்காவை நிறைய பேர் நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா? நானும் ஜோதிமணி அக்கா உறவினர். எனக்கு அக்கா 20 வருஷமா தெரியும். அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்டு இருக்கேன் அரசியல் வருவதற்கு முன்பு. கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை கைப்பற்றி இருக்குது. 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள டாக்குமெண்ட்ஸ் அவங்க கைப்பற்றதுன்னு சொல்றாங்க. அது கேட்டா பாஜகவின் மாநில தலைவர் எனக்கு ஜோதிமணி அக்கா சொந்தம், செந்தில் பாலாஜி அண்ணன் சொந்தம், விஜயபாஸ்கர் அண்ணன் சொந்தம்னு சொல்றாரு. நான் கேட்கிற ஒரே கேள்வி, 250 கோடி ரூபாய் டாக்குமெண்டோடவும் 13 கோடி ரூபாய் பணத்தோடும் பிடிபட்டிருக்கிறார். உங்க அக்காவின் கணவருடைய பார்ட்னர் இருக்கார். அவரு உங்க அக்காவின் கணவர் உங்களுக்கு சொந்தக்காரரா இல்லையா? திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர் சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நடவடிக்கை எடுத்த பிறகு பொள்ளாச்சியில நடந்தது போல நடவடிக்கையே எடுக்காம குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. குற்றவாளி யாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்த பிறகு கைது செய்து நடவடிக்கை எடுத்த பிறகு நான் என்ன போராட்டம் பண்ண முடியும்? நீதிமன்றம் நியாயமாக தீர்ப்பு வழங்க வேண்டும், அந்த வழக்கு சரியாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் கண்காணிக்க வேண்டும். எதிர்கட்சிகள் இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட யார் அந்த சார் அப்படிங்கறது சந்தேகம் இருக்கு. அந்த பெண்ணுடைய பார்வையில இருந்து அந்த வெளிப்படையா சொல்லணும் அப்படிங்கறது இல்ல. அந்த பெண் எப்படிங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையும் அந்த போன் அப்போ ஏர்பிளைன் மோட்ல இருந்ததுங்கிறாங்க. விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசாரணையிலே அது வெளிப்படலாம் அல்லது அப்படின்னு ஒரு நபர் இல்லை என்றும் தெரிய வரலாம். அதனால நான் சொல்லலைங்க. அது பிஜேபியில வழக்கமா நிர்பயா வழக்குல கூட அண்ணான்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்கன்னு சில பேர் சொன்னாங்க. அதை நான் சொல்றேன். நான் ஏன் சொல்ல போறேன்? நீதிமன்றமே இது அரசியலாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டியிருக்காங்க. இது அரசியலாக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அரசியலாக்கப்படுகிறது. நடவடிக்கை எடுத்த பிறகு போராடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது எதிர்கட்சி அதை கையில எடுத்துக்கொண்டு அரசியலாக்கத்தான் பார்க்கிறார்கள். எஃப்ஐஆர் லீக் கூட கொஞ்ச நாள் வரைக்கும் பிஜேபி பேசிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இல்ல. ஆனா அந்த தலைவர்களே அது அவங்களோட ட்விட்டர் பக்கத்திலையும் வெளியிட்டார்கள். அது மிக தவறான ஒன்று. ஆனா அதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு இல்லை. அந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோக்கு கீழே வரக்கூடிய என்ஐசிலேயே அங்க இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபால்ட். அதனாலதான் அந்த பிஎன்எஸ், ஏன்னா அது பாரதிய நியாய சங்கீதாவா ஏதோ புது பேர் வச்சிருக்காங்க, அந்த ஒரு வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஃபால்ட் அப்படின்னு அவங்களே ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதையும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டாக மாற்றுவது நிச்சயமாக அரசியலாக்கக்கூடிய ஒரு செயல். என்னங்க சொல்ல முடியும் அதுக்கு? ஆடுகள் அடைக்கக்கூடிய இடத்துல மதுரையில் அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதனால மேடம் அது மாதிரி எனக்கு ஆடுகள் அடைக்கக்கூடிய இடத்துல ஆடுகளை விட்டுட்டு ஏன் மனுஷங்களை அடைக்க போறாங்க? கைது செய்த போது தற்காலிக தடுப்பு கைதில் வைக்கும்போது அவங்களை ஆட்டு மந்தை கூட்டத்தில் வைத்ததாதான் குற்றச்சாட்டு சொல்றாங்க பாஜக. ஆட்டு மந்தை கூட்டத்துல வச்சிருக்காங்களா? அது அவங்களோட சாய்ஸ். நம்ம என்ன பண்ண முடியும்? அங்க போய் அவங்க சேர்ந்திருக்காங்க. முடிக்க மாட்டேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் திட்டமிட்டு அரசியலாக்கப்பட்டு வருவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு உரிய விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார்.